வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கச்சா எண்ணெயோட விலை விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு முக்கிய காரணமாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும், இப்போது ஈரான் எடுக்கக்கூடிய ஒரு முக்கிய நடவடிக்கையால் இந்த க்ரூட் ஆயிலானது விண்ணை முற்ற அளவுக்கு ஒரு உச்சத்தை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உலகத்துக்கே கச்சா எண்ணெயோட டிமாண்ட் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈரானில் இருக்கக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுறது மூலமாக உலக எண்ணெய் விநியோகத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது. இதனால் கச்சா எண்ணெயோட விலை பார்த்திங்க அப்படின்னா ஏறிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே எரிபொருளோட விலை உயர்வு, அப்புறம் பணவீக்கம், இதெல்லாம் நினச்சி உலக நாடுகளே கவலையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு முயற்சி நடந்திருக்கிறது மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மத்திய கிழக்கில் போர் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிற இந்த நிலையில் ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையில் ஒரு முக்கியமான கடல் வழிப்பாதையான இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுறதா ஈரான் அறிவிச்சிருக்கு. அதாவது ஈரானுடைய தலைவர் ஆயதுல்லா அலி காமேனி மற்றும் மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டதுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஈரானிய புரட்சிகர காவல் படையோட மூத்த ஆலோசகர் இப்ராஹிம் ஜப்பாரி அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தடையை மீறி நுழைய முயல்கிற எந்த ஒரு கப்பலும் எங்கள் வீரர்களால் அது தீக்கிரையாக்கப்படும் அப்படின்னு பகிரங்கமாக எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இதனை உறுதிப்படுத்துகிற விதமாக ஈரான் எல்லைக்கு உட்பட்ட பந்தர் அப்பாஸ் துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பல்கள் வெடித்து சிதறதும், அதிலிருந்து கரும்புகை வெளியேற மாதிரியான படங்கள் எல்லாமே செயற்கைக்கோளிலிருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பார்த்து எல்லாருமே ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திங்கட்கிழமை அன்னைக்கு ஈரானிய எண்ணெய் கப்பலும் அமெரிக்க கூட்டணியை சேர்ந்த ஒரு எரிபொருள் கப்பலும் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகி அதுவும் தீப்பற்றி எரிந்ததா ஒரு செயற்கைக்கோள் படம் காட்டி உலகத்தையே ஒரு அதிர வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ உலக எண்ணெயோட விநியோகத்தில் சுமார் 20% இந்த பாதை வழியாக தான் நடந்துகிட்ருக்கு. இந்த முடக்கம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை ஒரே நாளில் 6% மேலே உயர்ந்திருக்கு. பிரெண்ட் கச்சா எண்ணெய் $77 கிராஸ் பண்ணியிருக்கு. போர் நீடிச்சிச்சுன்னா இந்த $77 அப்படின்றது $100 வரைக்கும் உயரலாம் அப்படிங்கிற மாதிரியான பயம் எல்லாருக்கிட்டையுமே இருந்துகிட்ருக்கு. கத்தார் போன்ற நாடுகளில் இயற்கை எரிவாயோட உற்பத்தியும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் எரிசக்தி கட்டணங்கள் 40% வரைக்கும் உயர்ந்திருக்கு. இதனால் நேச்சுரல் கேஸோட விலையும் ஒரு உச்சத்தை தொடர அளவுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகிட்டு இருக்கு. ஏன்னா நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது கொஞ்ச நாளாக மிகப்பெரிய ஒரு சரிவில் சந்திச்சிட்டு இருந்தது. இப்போது இந்த ஒரு தாக்குதலால், இப்போது ஒரு தட்டுப்பாடால் அதோட விலையும் மிக அதிகமாக மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமது கச்சா எண்ணெய் இறக்குமதி சரிபாதி இந்த பாதையை சார்ந்து தான் இருக்குது. இப்போது இந்திய எண்ணெய் நிறுவனங்கள்கிட்ட சுமார் ஒரு 10லிருந்து 15 நாளைக்கு தான் கச்சா எண்ணெய்கள் நம்மக்கிட்ட கையிருப்பு இருக்குது. நெருக்கடி கால தேவைக்காக சேமித்து வச்சிருக்கிற இந்த பாதுகாப்பு கையிருப்பும் மேக்ஸிமம் இதில் இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாரம், அதாவது ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 நாளைக்கு நம்மக்கிட்ட பெட்ரோலியம் ஆல்மோஸ்ட், அதாவது எரிபொருள் கையிருப்பு இருக்கும். ஆனால் ஒரு 20 நாளைக்கு தான் இந்தியாவோட தேவையே இது பூர்த்தி செய்யும். இருந்தாலும் சமையல் எரிவாயுவை பொறுத்த வரைக்கும், அதாவது நேச்சுரல் சமையல் எரிவாயுவை பொறுத்த வரைக்கும் இந்தியா அதிக சவால்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்தியாவோட 85% எல்பிஜி தேவை இறக்குமதி மேலே மட்டுமாக தான் பூர்த்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த நெருக்கடியை இந்தியா சமாளிக்கிறதுக்காக மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவை அவங்க நாடிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக ஹார்முஸ் ஜலசந்தியை சார்ந்து இல்லாத ஒரு 1 கோடி பேரல் ரஷ்யா கச்சா எண்ணெயை வாங்குறதுக்கு இந்திய பொது நிறுவனங்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருந்தும் கூடுதல் க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கும் மத்திய அரசு தீவிரம் காட்டிக்கிட்டே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஈரானியர்கள் கடந்த பிப்ரவரி மாதத்தில் அவங்களோட கடற்படை பயிற்சிக்காக இந்த பாதையை தற்காலிகமாக மூடியிருக்காங்க. இப்போது இந்த நேரடி போர் பதற்றம் காரணமாக இதை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னே தெரியாமல் காலவரையற்ற நிலையில் அதை மூடியிருக்கிறாங்க. ஸோ இது நிறைய நாடுகளை பீதியில் ஆழ்த்திருக்கு. ஏன்னா நிறைய நாடுகளுக்கான இந்த கடல் வழி போக்குவரத்து, அதாவது க்ரூட் ஆயிலோட போக்குவரத்து இந்த பாதை வழியாக தான் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை மூடுறதுனால அதிகமாக உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலோட தட்டுப்பாடு அதிகமாக உருவாகலாம். ஸோ எல்லோரும் க்ரூட் ஆயிலோட தட்டுப்பாடு அதிகமாக உருவாயிடுச்சு அப்படின்னா அதோட விலையேற்றம் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்போது
என்ன மாதிரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாளில் இருக்க போகுது அப்படிங்கிறது ஸோ ஈரானோட முடிவையும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட முடிவுகளை பொறுத்து தான் மாறலாம். ஸோ இந்த போர் ஒருவேளை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாகவே சால்வ் ஆகும். ஒருவேளை இந்த போரோட முடிவுகள், அதாவது இவங்க போரை இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஸோ அதுக்கான விலை வந்து நம்ம பயங்கரமாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே கடந்த சில நாட்களாக தங்கம் வந்து எல்லா மக்களையும் ஒரு வாட்டி விதைத்தது போல் இந்த டைமில் க்ரூட் ஆயில் வந்து, ஏன்னா தங்கம் ஒரு பக்கம் ஓஞ்சிடுச்சு, கொஞ்சம் அமைதியாகிடுச்சு. ஸோ தங்கம் அமைதியான அந்த சமயத்தில் இப்போ க்ரூட் ஆயில் மக்களை வாட்டி விதைக்கிறதுக்கு க்ரூட் ஆயில் வந்து உள்ளே வந்திருக்கு அப்படின்னு தான் எல்லாரோட பார்வைக்கும் அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ பொறுத்திருந்து இது என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை இந்த போர் பதட்டம் நீடிச்சு அப்படின்னா க்ரூட் ஆயிலை நம்ம அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே.